Example number 4.6. A straight wire carrying a current of 12 ampere is bent into a semicircular arc of radius r centimeter. So given information. என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர்ல கரண்ட் வந்துட்டு 12 ஆம்பியர் பாஸ் ஆகுது. அந்த ஸ்ட்ரெயிட் ஒயர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு செமி சர்க்குலர் ஆர்க்கா வந்து கன்வெர்ட் பண்றாங்க. ஸோ அதோட டயக்ராமும் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதோட ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆர். ஆருங்கிறது என்ன வேல்யூ அப்படின்னா 2 சென்டிமீட்டர். நம்ம சென்டிமீட்டர் வந்து எஸ்ஐ யூனிட்ல கிடையாது. ஸோ அதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா மீட்டரா மாத்திக்கலாம். ஸோ 2 into 10 power minus 12 மீட்டர் மாத்திக்கிறோம். ஸோ கன்சிடர் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி அட் த சென்டர் ஆஃப் த ஆர்க். ஸோ இந்த ஆர்க்கு சென்டர் என்ன இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எதர் வந்து இன்வெர்ஸ் வச்சுக்கலாம், இல்லைன்னா வெளியே போனாலும் வச்சுக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இதில் வந்து கரண்டோட டைரக்ஷன் இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு த ஸ்ட்ரெயிட் செக்மெண்ட்? ஸோ இதில் ஸ்ட்ரெயிட் செக்மெண்ட்டுங்கிறது இதுதான். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் செக்மெண்ட்ல அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு பேர் கொடுக்கலாம். ஸோ எப்படி அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஏ, இங்கே பாயிண்ட் பி, இங்கே வந்து பாயிண்ட் சி, இந்த இடத்துல பாயிண்ட் டி, இந்த இடத்துல பாயிண்ட் இ. ஸோ இதில் ஸ்ட்ரெயிட் செக்மெண்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஏபியும் டியும் வந்து ஸ்ட்ரெயிட் ஒயர், பிசிடி வந்து ஆர்க், அதாவது செமி சர்க்குலர். சரிங்களா? செகண்ட் கொஸ்டின், in what way the contribution of magnetic field of the semicircle differs from that circular loop? In what way does it resemble? ஸோ இந்த மாதிரி செமி சர்க்கிள் இருக்கும்போது அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன இருக்கும்? ஸோ அதே மாதிரி ஒரு ஃபுல் சர்க்கிள் இருந்தது அப்படின்னா அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன இருக்கும்? ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? தேர்ட், would your answer be different if the wire is bent into semicircular arc of the same radius but in opposite way? ஸோ ஆப்போசிட் வேனா நம்ம அப்படியே மாற்றி போட்டுக்கிறோம், அதுதான் தப்பு. சப்போஸ் ஆப்போசிட் வேங்கிறது என்ன அப்படின்னா ஸோ சப்போஸ் இதுதான் என்னுடைய ஸ்ட்ரெயிட் லைன் ஏபி அப்படின்னா ஆப்போசிட் வே எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி. ஸோ ஏ டேஷ் பி டேஷ். ஸோ ஏங்கிற பொசிஷன் சேம் தான், பிங்கிறது மட்டும்தான் மாறுது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் எனக்கு வந்து இந்த பாயிண்ட் சி அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும் அப்படின்னா சி வந்து இங்கே வரும். ஸோ ரிமைனிங் ஏபி, ஸோ இது வந்து ஏபி, இது வந்து டிஇ. ஸோ டிஇ ஏபி வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகலை, அது அப்படியே தான் இருக்கு. ஒன்லி இது டாப்ல இருக்கு, இது பாட்டம்ல இருக்கு, இது மட்டும் தான் மாறி இருக்கு. ஸோ இதுதான் கண்டிஷன். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரெயிட் செக்மெண்ட்ல பார்க்கலாம். ஸோ சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் கண்டென்ட் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ட்ரெயிட் செக்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு இந்த ஸ்ட்ரெயிட் செக்மெண்ட்ல கரண்ட் இப்படி போகுது. ஓகேங்களா? ஸோ அது ஸ்ட்ரெயிட் ஒயர். ஸ்ட்ரெயிட் ஒயர் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். ஏரியா வெக்டர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அப்பதான் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஸ்ட்ரெயிட் ஒயர்ல என்ன கொடுத்துருக்காங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்முலா வந்து அஸ்பர் பயட் சாவட்ல. அப்படி இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர்ல சின்ன எலிமெண்டா எடுத்திருப்பாங்க, அதுதான் வந்துட்டு டிஎல். இதில் இருக்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் நதிங் பட் டிபி. ஸோ டிபி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை ஐடிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர், இல்லைன்னா ஏ ஸ்கொயர் கூட வச்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய கான்செப்ட். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா டோட்டல் ஆஃப் integral of small magnetic field. So mu naught by 4 pi integral of
ideal sin theta by r square. ஸோ இதில் mu naught by 4 phi கான்ஸ்டன்ட், ஐங்கிறது கரண்ட், இன்டெக்ரல் ஆஃப் டிஎல்ங்கிறது ஏரியா, இது வந்து தீட்டா, இது வந்து ரேடியஸ் ஆர் பாயிண்ட். இப்போ நமக்கு தீட்டா வந்து வேணும். தீட்டா என்னங்கிறது என்ன அப்படின்னா டிஎல்லுக்கும் நம்முடைய பாயிண்ட் அதுக்கும் உள்ள ஆங்கிள் தான் வந்துட்டு தீட்டா. நம்ம ஸ்ட்ரெயிட் ஒயரில் ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா டிஎல், அதில் ஒரு பாயிண்ட் வைக்கிறோம் அப்படின்னா ஸோ அதுவும் என்ன இருக்கும் அப்படின்னா சேம் பாயிண்டில் தான் இருக்கும். அப்போது ரெண்டுமே என்ன ஆகுது அப்படின்னா பேரலாக இருக்குது. இப்போ ரெண்டுமே பேரலாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா தீட்டா வந்து 0 டிகிரின்னு எடுத்துக்கிறோம். இப்போ தீட்டா 0 டிகிரி அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன வரும்? ஸோ mu naught by 4 pi integral of ideal sin 0 divided by r square. sin 0 னா 0, ஸோ எல்லாமே 0. therefore magnetic field என்ன ஆகுது அப்படின்னா 0 டெஸ்லா அப்படின்னு மாறிடுது. இதுதான் வந்து ஆப்ஷன் ஏ உடைய சொல்யூஷன். சரிங்களா? So next I am moving with B. ஸோ ரெண்டு ஸ்ட்ரெயிட் செக்மெண்ட்லேயும் அதே தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட் செக்மெண்ட் ஏபியும் 0 தான், டியும் 0 தான், ஏன்னா தீட்டா வந்து 90 டிகிரி. ஸோ பி என்ன கேட்குறாங்க அப்படின்னா செமி சர்க்கிளுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஹோல் சர்க்கிளுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? சேம் ஃபார்முலா நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம். இப்போ எனக்கு இந்த ஸ்ட்ரெயிட் ஒயரில் நான் ஒரு சின்ன எலிமெண்ட் எடுக்கிறேன், டிஎல்ங்கிற எலிமெண்ட் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ எந்த பாயிண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு இந்த எலிமெண்ட் எடுத்திருக்கோம், அதேமாரி ஒரு பாயிண்ட் வந்து இங்கே வச்சு எடுத்திருக்கோம், அதான் ரேடியஸ். இப்போ இந்த எலிமெண்ட்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தீட்டா வந்து 90 டிகிரியில் இருக்கு. ஈஸியாக வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கண்டுபிடிச்சிடலாம். பி இஸ் ஈக்குவல் டு integral of dB is equal to mu naught by 4 pi. So ideal sin theta by r square. So I வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க, தீட்டா 90 டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம், r வேல்யூ இருக்கு, அப்போ dl, அப்போ நமக்கு integral of dlங்கிறது என்ன அப்படின்னா ஏரியா. அதாவது இங்கே வந்து நம்ம ஏரியா வந்து சர்க்குலர் ஃபுல்லாக பார்த்தா தான் வந்து ஏரியா. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்முடைய ஒயரை வந்து பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? புரியுதா? ஸோ அப்போ நம்ம ஏரியா ஆஃப் சர்க்கிள் எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? பை ஆர் ஸ்கொயர்னு எழுதுவோம். ஓகேவா? ஸோ இதில் தான் நம்ம நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம், ஏரியா பார்க்கணுமா இல்லை சர்க்கும்பரன்ஸ் பார்க்கணுமா அப்படின்ட்டு. இப்போ ஏரியா அப்படின்னா நம்ம ஹோல் சர்க்கிளில் தான் வந்து ஏரியா. அதே சர்க்கும்பரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சொல்லுவோம்? லென்த்து. ஓகேவா? அப்போ இங்க இன்டெக்ரல் ஆஃப் டிஎல்ங்கிறது என்ன படுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட் ஒயரை தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சர்க்குலர் ஷேப்ல வர வச்சிருக்கோம். ஸோ அதனால என்ன பண்ணோம், எனக்கு வந்துட்டு சர்க்கும்பரன்ஸ் தான் வந்துட்டு நம்ம வந்து எடுத்துக்கணும், ஏன்னா அதுதான் எனக்கு வந்துட்டு என்னது டோட்டல் லென்த். ஓகேவா? அப்போ சர்க்கும்பரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் என்ன ஆகும்? 2πrன்னு வரும். அதே செமி சர்க்கிள் அப்படின்னா ஸோ அதில் ஹாஃப் 2πr/2. ஸோ வந்து πr. ஸோ என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஹோல் சர்க்குலர் காயில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க மட்டும்தான் நம்ம வந்துட்டு பைஆர் ஸ்கொயர் எடுத்துக்கணும். ஸோ இங்கே லென்த் நம்ம ஸ்ட்ரெயிட் ஒயர் தான் சர்க்குலராக மாற்றுறதுனால யூ ஹவ் டு டேக் இன்டெக்ரல் ஆஃப் டிஎல் இஸ் ஈக்குவல் டு πr அப்படிங்கிற கான்செப்டுக்கு கொண்டு வந்துடணும். சரிங்களா? ஸோ இப்போ அந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரீஃப்ரேம் பண்ணுறோம். So magnetic field is equal to mu naught by 4 pi I integral of dl sin theta by r square. Mu naught by 4 pi I theta வந்து 90 degree, so sin 90 வந்து 1. So integral of dl ங்கிறது pi r, pi into r divided by r square.
ஸோ 6 கேன்சல் ஆயிரும், 5 கேன்சல் ஆயிரும். therefore magnetic field வந்து mu naught I divided by 4R. இதுதான் ஃபார்முலா. இப்போ mu naught உடைய வேல்யூ என்னது? 4 pi into 10 power minus 7. I ஓட வேல்யூ வந்துட்டு 12. 4 will be there. R ஓட வேல்யூ வந்து நமக்கு தெரியும். அதில் 2 centimeter கொடுத்துருக்காங்க. ஸோ 2 into 10 power minus 2. 4 will cancel. This one will cancel. So 6 into 5 into 10 power minus 7 plus 2. ஏன்னா இது வந்து நியூமரேட்டர் போகிறதுனால ப்ளஸ் மாறிடும். இப்போ 6 into 3.14 into 10 power minus 5 டெஸ்லா. இப்போ 6 into 10 power 6 into 3.14 என்ன வேல்யூ வரும்? ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 18.84 into 10 power minus 5 டெஸ்லா அப்படின்றது கிடைச்சது. ஸோ இதை தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க டெக்ஸ்ட் புக்கில். நமக்கு என்ன வேல்யூ வருதோ அதை அப்படியே எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபைனலி we got that magnetic field for semicircle is nothing but 18.84 into 10 power minus 5 Tesla. ஸோ அதே சர்க்கிள் அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ நமக்கு வந்துட்டு சேம் ஃபார்முலா. ஓகேங்களா? அங்கே பையாருக்கு மேலே என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 πr போடுவோம். ஸோ பி சர்க்கிள் அப்படின்னா என்னது? mu naught by 4 pi I into integral of dl by r square mu naught by 4 pi I into இங்கே 2 pi r into r square. இது என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். pi கேன்சல் ஆயிரும். ஸோ mu naught I divided by r கேன்சல் ஆயிரும். இப்போ 2rன்னு இருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னது? ஹோல் சர்க்கிள். செமி சர்க்கிளுக்கு என்ன பண்ணோம்? mu naught I by 4r. அதே ஃபுல் சர்க்கிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா mu naught I by 2r. அப்போது செமி சர்க்கிளுக்கு என்ன பண்ணோம்? 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். சர்க்கிளுக்கு எதையும் மல்டிப்ளை பண்ணல. ஓகேவா? அப்போது நம்ம சர்க்கிள் பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்? ஸோ அங்கே என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்ததோ அது வந்து என்ன ஆயிரும்? டபுள் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம செக் பண்ணுறோம். mu நாட்டுங்கிறது 4 pi into 10 power minus 7. I is 12. ஸோ 2 into 10 power minus 2. ஸோ 4 கேன்சல் ஆயிரும். அப்போ 12 into pi. ஓகேங்களா? இப்போ 12 into 3.14 போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா we will get 37.68 into 10 power minus 5 டெஸ்லா. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. இதில் என்ன வேல்யூ இருந்ததோ அதோட டபுள் வேல்யூ. அவ்வளோதான் வந்து பி. சரிங்களா? தேர்டு என்ன கொஸ்டின் அப்படின்னா, சப்போஸ் நான் வந்து பொசிஷனை மாற்றுறேன் அப்படின்னா எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சி என்ன அப்படின்னா பொசிஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நான் இந்த மாதிரி பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யூஸ்வலாக என்ன பண்ணோம் அப்படின்னா நான் அதான் டயக்ராம் போட்டேன். ஸோ ஏபிங்கிற பொசிஷனில் இருக்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பி மட்டும் கீழே கொண்டு வரோம், ஏ வந்து மேலேயே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஸோ நம்மளுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? கரண்ட் வந்து இந்த டைரெக்ஷனில் போகுது அப்படின்னா we have to use right hand rule. ஸோ ரைட் ஹேண்ட் ரூல் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கரண்ட் டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ரைட் ஹேண்ட் ரூலை ஹோல்ட் பண்ணுறோம். உள்ளுக்குள்ளே கண்டக்டர் இருக்கிற மாதிரியும் நம்மளுடைய தம் ஃபிங்கர் வந்து கரண்டோட டைரெக்ஷன் இண்டிகேட் ஆகிற மாதிரியும். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய ஃபிங்கர் வந்துட்டு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வர மாதிரி இருக்கும். இங்கே வெளியே வந்து இங்கே உள்ளே போகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் அவுட்வேர்ட் அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கும்.
இப்போ அதே என்ன பண்றாங்க அப்படின்னா கீழே கொண்டு வராங்க. ஸோ அதே கையை நம்ம இப்படி கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கரண்டோட டைரக்ஷன் அதுதான். ஸோ நான் பொசிஷன் அப்படியே வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கீழே கொண்டு வரேன். ஸோ அந்த மாதிரி கீழே கொண்டு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உள்ள இருந்து வெளியே வரும். புரியுதுங்களா? ஸோ மேலே இருக்கும்போது நம்மளுக்கு உள்ள இருந்து வெளியே வர மாதிரி வரும். அதே கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா வெளியே இருந்து உள்ள போற மாதிரி போகும். ஸோ தட் இஸ் இன்வர்ட். இது வந்து அவுட்வர்ட். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ என்ன இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சேம். ஸோ இட் ஒன்ட் சேஞ்ச். ஆனால் ரெண்டுக்குமே ஒரே டிஸ்டன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, அதாவது ஒரே ரேடியேஷன் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டுக்கு வேல்யூ என்ன இருக்குன்னா சேமாக தான் இருக்கும். 18.84 ஓகேங்களா into 10⁻⁻5 டெஸ்லா. ஸோ த மேக்னிடியூட் வில் பி த சேம், ஒன்லி த டைரக்ஷன் மட்டும்தான் உள்ள சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஓகே. ஸோ எனி டவுட் kindly comment.